அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய அன்பார்ந்த உறவுகள் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக என்ற உயரிய பிரார்த்தனையோடு இன்றைக்கு நாம் ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. அது சவுதி அரேபியாவுல நடந்திருக்குது. அதுவும் உம்ரா கடமையினை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்ற அந்த அன்பு உறவுகள் அந்த நிகழ்வு நடந்திருக்குது. அதான் அதாவது சொல்லுவாங்க மதீனாவுக்கும் ரியாதுல மதீனாவுக்கும் அந்த பத்ர் களத்துக்கும் இடைப்பட்ட அந்த இடத்துல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 400 கிலோமீட்டர் தூரம் இந்த மக்காவுல இருந்து மதீனாவுக்கு செல்கின்ற அந்த வழியிலே இடையில இன்னொரு அரை மணித்தியாலம் அவங்க பயணம் செஞ்சிருந்தா அந்த இடத்தை கடந்திருப்பாங்க. அது டெஸ்டினேஷன் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிட்டுது. அதுல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்தியாவில இருந்து அந்த ஹஜ் குரூப்ல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் சென்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்றப்ப 46 பேர் அந்த பஸ்ல போயிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் உயிர் தப்பி இருக்கிறார். மற்ற 40 பேரும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவர்கள் உடல் கருகிய நிலையிலே மரணித்திருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உண்மையிலேயே ஒரு உள்ளத்திலே ஒரு கடமை நிறைவேற்றி சென்ற இடத்தில் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் நாம் என்ன பேசினாலும் நம்முடைய உள்ளம் ஒரு ஒரு மூலையிலே அது ஒரு துக்ககரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத உண்மையிலே ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படி இருந்தாலும் கூட ஒரு முஃமினுடைய விஷயம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அவன் துக்ககரமான நேரத்திலும் சரி, சந்தோஷமான நேரத்திலும் சரி அல்லாஹுவை துதிப்பான் அப்படிங்கிற அந்த நபிமொழிக்கு ஒப்ப நாம அல்லாஹுடைய ஏற்பாடு நடந்து விட்டது அப்படின்னு தான் நாம சொல்ல வேண்டியிருக்கிறது. சில விஷயங்கள்ல நாம கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் பின்னாட்கள்லே அது நமக்கு தெரிய வர்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றா இப்ப டிரைவிங் செய்யறப்ப என்ன நடக்கிறது, அந்த டிரைவிங்ல அதாவது பேணப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன, கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள், அவசரம், அதே நேரத்துல தூக்கம், இப்படியான விஷயங்கள் எல்லாமே கவனிக்கப்பட வேண்டும். ஒருத்தருடைய பிழை நாளைக்கு ஒரு 45 பேருடைய உயிரை காவு வாங்கக்கூடிய செயலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்திலையும் நாம் உண்மையிலே கவனம் செலுத்த வேண்டித்தான் இருக்கிறது. ஹைர் அல்லாஹுடைய நாட்டம் நடந்து விட்டது அப்படின்னு தான் கடந்து போக வேண்டி இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு துக்ககரமான ஒரு சம்பவமாகத்தான் இருக்கிறது. அந்த சம்பவத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 46 பேர் அந்த பஸ்ல சென்றிருக்கிறாங்க. 45 பேர் உயிர் இழந்த நிலையில் ஒருவர் மற்றும் கவலைக்கிடமான நிலையிலே உயிர் தப்பி இருக்கிறார். மற்ற ஏனையவர்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஏஜென்சி மூலமாக சென்றிருக்கிறார்கள். அதிலே ஏனையவர்கள் 4 பேர் மக்காவிலே தங்கி இருந்திருக்கிறார்கள். மற்ற 4 பேர் அவர்களுடைய அதாவது கார்ல டெக்ஸில சென்றிருக்கிறார்கள். அதே நேரத்திலே மற்ற ஆட்கள் தான் பஸ்ல போயிருக்கிறாங்க. அதாவது மஸ்ஜிது நபவி மற்ற அந்த இதுகளை பார்வையிடுவதற்காக வேண்டித்தான் மக்கள் அங்க சென்றிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் உம்ரா கடமையை நிறைவேற்றிய பின்னர் அந்த கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள், சிலர் 20 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜை போட்டு தான் அந்த பிரயாணம் செய்வாங்க. இவங்க உம்ரா கடமையை நிறைவேற்றினது தெலுங்கானா பகுதி, இந்தியாவில் தெலுங்கானா பகுதி மற்றும் ஆந்திரா பகுதிகளை கொண்ட அதுல ஒரே குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே அதுல ஷஹீதாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு விபத்துல இறந்திருக்கிறாங்க. எல்லாரும் நாம பிரார்த்திப்போம். அப்படிங்கிறத தவிர வேறு ஒன்றுமே நாம சொல்லிக் கொள்ள முடியாது. உள்ளம் கணக்கிறது. ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு நடந்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்ப நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற அந்த நிமிடம் வரைக்கும் கிட்டத்தட்ட 45 உயிர்கள் போயிருப்பதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றது. அதற்கு பிறகு சில வேளைகளில் அப்டேட் வரலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஏனைய உம்ரா சென்று அவர்களுடைய பயணங்களை மேற்கொள்கின்ற அவர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாத வகையிலே உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அந்த இடம் கிளியர் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் கிடைக்க பெற்றிருக்குது. அதாவது இப்ப சில இடங்கள்ல தெரியுது, நம்ம நாட்டை பொறுத்த வரையில ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கின்ற நாட்கணக்காக சில அசம்பாவிதங்கள் நடக்கும். அதாவது அதை கிளியர் பண்ற விஷயங்கள்ல அப்படி நடக்கும். ஆனா அதை சவுதியை பொறுத்த வரையில அந்த விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தி அது அது ஒரு சின்ன பாதையும் கிடையாது. 3 வழி சாலையாக இருக்கிறது.
அப்படி இருக்கிறப்ப வந்து என்னன்னு கேட்டா, அத உடனடியாக வந்து அந்த விஷயங்கள வந்து கவனத்தில் எடுத்து, பாதையிலே செல்லக்கூடிய அந்த பிரயாணிகளுக்கு, ஏனைய மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையிலே உடனடியாக அதனை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். நிகழ்வு வந்து கிட்டத்தட்ட அ சவுதி நேரப்படி 1:30 மணி அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அ அந்த அதே நேரத்தில சில இதுகள்ல வந்து 11 மணி, அதாவது சவுதி நேரம் 11:30 அப்படின்னு சொல்றாங்க. சிலர் வந்து 1:30 மணி அப்படிங்கிறாங்க. எதுவாக எடுத்தாலும் இரவு நேரம் உண்மையிலே தூக்க கலக்கமாக இருக்கும். அதுல முக்கிய காரணமாக குறிப்பிடுவது, நாம் அந்த கலாக்கதிரை தாண்டி மனிதர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் வந்து என்னன்னு கேட்டா, அவர்களுக்கு வெளியே, அதாவது எக்ஸிட் டோர் வழியாக வெளியே செல்ல முடியாது இருந்த காரணங்கள் அப்படின்னு சொல்றப்போ வந்து சொல்றாங்க என்னன்னு கேட்டா, எல்லாருமே வந்து உம்ரா கடமையை நிறைவேற்றி ஆங்காங்கே போய் பார்வையிட்டு டயர்டாக இருந்திருப்பார்கள். அந்த டயர்ட்னஸ் காரணமாக அவர்கள் எல்லாரும் வந்து தூங்கி விட்டார்கள். அந்த தூக்கத்தில இருந்ததுனால வந்து சடன் ஆக்சிடென்ட் ஒன்று உங்களுக்கு தெரியும் என்னன்னு கேட்டா, ஒரு ஆயில் டேங்கர் அப்படிங்கிறப்ப அதுவும் வந்து டீசல், பெட்ரோல் சுமந்து செல்கின்ற ஒரு ஆயில் டேங்கர்ல மோதி சடனாக வந்து ஃபயர் ஆகினா உண்மையிலேயே தூக்க கலக்கத்தில் இருக்கிற அந்த சொந்தங்கள், உறவுகள் வந்து அதுல இருந்து தப்பிக்க முடியாத அந்த அத யோசிக்கிற நேரத்திலே வந்து அது ஃபயர் ஆகி பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதுல வந்து கிட்டத்தட்ட 20 பெண்களும், 11 குழந்தைகளும் அப்படின்னு சொல்றாங்க. ஏனையவர்கள் ஆண்களாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் வந்து இப்ப 20 பெண்கள் அப்படிங்கிறப்ப வந்து பெரும்பாலும் உம்ரா கடமைகளை நிறைவேற்றப்போ வந்து கணவன் மனைவியாகத்தான் செல்வார்கள். அப்படி இருக்கிறப்ப அங்க வந்து குடும்பங்கள் தான் வந்து அந்த விபத்துல சிக்கி இருக்கிறார்கள், மரணித்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய அ அதாவது அ மறுமை வாழ்வை வந்து அல்லாஹ் லேசாக்க வேண்டும். அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உயரிய பிரார்த்தனையோடு தான் நாம கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வந்து உங்களுடைய துஆக்கள்ல சேர்த்துக் கொள்ளுங்க. எனக்கு நினைவு வருகிறது, நாம சென்ற நான் நினைக்கிறேன் 13ஆம் திகதி அப்படின்னு நினைக்கிறேன். 13ஆம் திகதி அல்ல. அதுக்கு முந்தைய எனக்கு சரியான திகதி நினைவில்லை. நம்ம வந்து ஒரு உம்ரா பயண ஒரு லைவ் ஒண்ணு போட்டிருப்போம். அ அந்த உறவுகள் அது அதாவது ஆக்சிடென்ட் ஏற்படுறப்போ வந்து எங்க என்ன அப்படின்னு ஒரு பதட்டம் அப்படின்னு இருந்தது. பிறகு இந்தியாவுல இருக்கக்கூடிய சொந்தங்கள், அதுவும் தெலுங்கானா அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ஒரு பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அந்த ஆறுதலாக இருந்தது. நம்முடைய உறவுகளும் வந்து இங்கிருந்து சென்றிருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு கவலையும் இருந்தது. யாராக இருந்தாலும் உண்மையிலேயே அந்த அந்த ஒரு கவலை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதிலும் குறிப்பாக இப்ப நாம இலங்கை அப்படிங்கிறபடியால, இலங்கையில் இருந்தும் அதுவும் நம்மளுடைய பள்ளி வாயில்ல இருந்தும் வந்து ஒரு உம்ரா குரூப் வந்து சென்றிருந்தாங்க. அதிலேயும் வந்து கிட்டத்தட்ட 32 பேர் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களும் சென்றிருந்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேணும் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிவிட்டு அடுத்ததுதான் தகவலை விசாரிக்கிறப்ப தான் வந்து இந்தியாவிலிருந்து சென்ற சொந்தங்கள் வந்து இந்த விபத்துல சிக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்தது. நமக்கு இன்னும் பதட்டத்தை கிரியேட் பண்ணது என்னன்னு கேட்டா, முதல்ல நாம வந்து ஒரு சம்பவம் நடந்துட்டு அப்படின்னு கேட்டா யார காது வழியாகவும் கேட்கிறப்ப, முதல்ல வந்து சவுதியில உம்ராவுக்கு போன பஸ்ல தான் வந்து இப்படி பிரச்சனை நடந்து அப்படின்னு தான் பேசுவாங்க. அந்த கட்டத்துல நமக்கு வந்து அந்த பதட்டம் இருந்தது. அதையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணி கொள்ளணும். ஏன்டா, ஒவ்வொருத்தர் என்னதான் வந்து ஒட்டுமொத்தமாக நாம பார்த்தாலும், நம்மளுடைய உடலில் ஏற்படுகின்ற ஒரு ஒரு விபரீதம் வந்து நமக்கு கூடுதலான தாக்கங்களையும், கூடுதலான வேதனைகளையும் செலுத்தும். அ இனி அடுத்தவருக்கு வலிக்கிறப்ப அது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு உணர்வாகத்தான் தெரியுமே தவிர, பூரணமான ஒரு வலியை எம்மால உணர முடியாது. அது 100க்கு 99% உணர்ந்தாலும் 100% உணர்வது என்பது தன்னுடைய குடும்பத்தில, தன்னுடைய நாட்டில, தன்னுடைய ஒரு உறவுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தா தான் உண்மையிலே உணர்வோம். அந்த வகையில எனக்கும் வந்து அப்படி ஒரு எண்ணம் வந்து வந்திருந்தது. நம்முடைய பள்ளி வாயிலிலும் விழுந்து சென்றார்கள். நாம வழி அனுப்பி வச்சோம். அந்த நிகழ்வு எப்படி இருக்குமோ அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு செய்திகளை அலசுறப்ப தான் வந்து இந்திய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம். செய்திகள் வழியாக அறிந்திருந்தோம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் பாக்கியங்களை நாளை கியாமத் நாளிலே அவர்களுடைய அந்த தியாகத்துக்கு ஏற்றாற்போல நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் வழங்குவான். அவன் கஞ்சன் கிடையாது. அல்லாஹ் அதற்கு வழங்குவான் அப்படிங்கிற ஒரு
அதாவது பிரார்த்தனையோட வந்து நாம இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்கின்றோம். இது வந்து ஒரு உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணி கொள்கின்ற நீங்களும் செய்திகள்ல கேட்டிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த சில அதாவது நிகழ்வுகள் அப்படி இடம்பெற்றால் நம்ம வந்து சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்துல வந்து நம்முடைய சேனல்ல வந்து நிறைய ஈமானிய விஷயங்கள் தொடர்பான பயான் நிகழ்வுகள், பயான் வீடியோக்கள் காணப்படுது இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக புதியவராக இருந்தால் நீங்க பாருங்க, பயன்பெறுங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.